எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. அதில் வந்து ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்குங்க. அதே சமயத்தில் டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆக வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு 100 ரூபா நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அந்த 7 ரூபா டார்கெட்னா அந்த 7 ரூபா டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையும் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இல்லை எனக்கு 2 ரூபா போயிட்டு 3 ரூபா ப்ராஃபிட்டில் காமிச்சிட்டு கீழே வந்துரு போது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. இன்றைக்கி இதை சம்மந்தமான டாபிக் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக காமனாக சொல்லுவாங்க சார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு. ஜென்ரலாக சொல்கிறதுக்கும் நான் ஒரு மோட்டிவேஷனலாக உங்களுடைய லைக்ஸை கிளிக் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக என்னால் சேனல் இவ்வளோ தூரம் நம்ம ரன் பண்ண முடியாது. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணுன்னு எல்லாம் ஃப்ரீ வெபினாருக்காக ரெடியாக இருங்க. எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே என்னென்னா இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் இருந்தால் பெல்லைக்கானை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி நம்ம டாபிக் வரலாம். சார் எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ப்ரைஸ்-ஆக்ஷன் தெரியும், எனக்கு ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ண தெரியும், அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் எல்லாம் தெரியும். அப்புறம் என்ன சொல்கிறது, ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு கூட தெரியும் எனக்கு. எப்படி ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு தெரியும், எல்லாமே எனக்கு ஓகே சார் எனக்கு. ஆனால் பொசிஷன் எடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்து எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்துலேயே கரெக்டான ட்ரேடு கூட என்னால் பாதியிலே வெளியே வந்துடுறேன். இல்லை ஸ்டாப் லாஸை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தோணுது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்வாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். இப்போது நம்ம பழைய படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர் சார்து அலிபாபாவும் 40 திருடர்களும் பார்த்துருப்பீங்க இந்த படம். அதில் அவங்க ஒரு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது ஒரு டைலாக் ஒன்று வரும் இல்லைங்களா, இந்த ஒரு டைலாக் இது, அண்டாக்கா கசம் அபுக்கா கசம் நான் திறந்துட்டு சீசே அப்படின்னு சொல்லி இன்னொரு டைலாக்லாம் வரும். அந்த டைலாகை எம்ஜிஆர் வந்து உள்ளே போயிட்டு வந்து சொல்லிவிட்டு தங்க நகையெல்லாம் கொண்டு வந்துடுவார். அவருடைய அண்ணன் அந்த மந்திரத்தை கேட்டுன்னு திரும்ப போயிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி உள்ளே போயிடுவார். உள்ளே போய்ட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் தங்கத்தெலாம் எடுத்துகிட்டு வெளியே வர சொல்லுவோம். சும்மா திறந்துடுன்னுவார். இது வெறும் கதவை திறந்துடுவார். எங்கேருந்து திறக்கும்? ஆக்சுவலாக போக சொல்ல அந்த ஞாபகம் இருந்தது அவருக்கு, வர சொல்ல ஞாபகம் இல்லை. ஏன்னா பதட்டம், பயம். என்ன தான் நீங்கள் தெரிஞ்ச இப்போ போக சொல்ல ஒரு மந்திரத்தை சொல்லி உள்ளே போக தெரியுது, ஆனால் வர சொல்ல அதே மந்திரத்தை சொல்லி திரும்ப வர தெரியல. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? சிம்பிள் தான். அதாவது நம்ம என்ன புரிஞ்சிகிட்டு இருக்கோமோ அதை வந்து செயல்படுத்த தெரியல. கம்ப்ளீட்டாக அதை நம்ம முழுசாக நம்புறது கிடையாது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது உங்கள் ஊருக்கு வந்து ரூட் இப்படி போதும் வச்சுக்கங்களேன். இது உங்கள் ஊருக்கு ரோட் இப்படி போகுது. இதுக்குள்ளே நிறைய ஜங்ஷன், லெஃப்ட் சர்க்கிள் ரைட் சர்க்கிள் எல்லாம் பிரியும். இதுக்குள்ளே லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் பிரியும். லெஃப்ட்டில் போவோம், நிறைய சர்க்கிள் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த யூட்டர்லாம் வரும், யூட்டர்லாம் இப்படி வந்து இப்படி போகும். இந்த மாதிரிலாம் வரும்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ஊருக்கு நீங்கள் முதல் முறையாக போகிறீங்க, எப்படி ஃபஸ்ட் டைம் போகிறீங்க. போயிட்டு இந்த ஊரில் வந்து இந்த இடத்துல உங்களுடைய போய் சேர வேண்டிய இடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் போய்ட்டுறீங்க, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரீங்க. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 2 மாதம் 1 மாதமாக கழித்து திரும்பவும் போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் இதே ஊரை சேர்ந்தவங்க காலையிலையும் சாயங்காலமும் இதே ரூட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லுவோம். இவங்க சாதாரணமாக எந்த ஒரு சபலமும் இல்லாமல் அவங்களால அந்த போய் சேர வேண்டிய இடத்த ரீச் பண்ண முடியும். அதே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம், 4 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த ஊருக்கு வரணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க. இங்கே யாருன்னா அட்ரஸ் கேட்பாங்க, கொஞ்சம் தூரம் போவாங்க. இங்கே யாருன்னா இந்த லெஃப்ட்டு போகாமல் ரைட் போகாமல் தெரியல, இங்கே தான் போன மாதிரி தெரியுது, இல்லை இந்த பக்கம் போன மாதிரி தெரியுது அப்படின்வாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிறது வந்து மேபி உங்களுக்கு ஒரு சிலருக்கு போர் அடிக்கலாம். இதுதான் யதார்த்தம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது கிடையாது. ஒரு செயலை 100 டைம், 200 டைம், 300 டைம், 400 டைம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ண சொல்ல உங்களுக்கு அனுபவம் அதிகமாகிடுது. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. ஓகேங்களா? இதை யாரும் ஒத்துக்கிட்டே கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க, ஒரு ஏதோ ட்ரிக்ஸை எடுத்துக்குவாங்க. அது வந்து ஒரு 4-5 நாளில் 1 மாதம் வந்து அப்ளிகபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் அடிச்சிடும், இல்லை அந்த ரிசல்ட் சரியாக வரல அப்படின்ற மாதிரி தோணும். அதை வந்து யாரை கட்டிடும், நெக்ஸ்ட்டு. அப்புறம் அப்படியே எடுத்துடுவாங்க. அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, சரியாக வரல, நெக்ஸ்ட்டு, 3வது, நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எப்படி
கடைசி வரல நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் வந்து அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ என்ன ஆகும்னா ஆஃப்டர் பொசிஷன் பயம் தன்னால் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கல, அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கல. இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் வருமா இல்லையா தெரியாது, என்ன பண்ணுறது தெரியாது, ஏது பண்ணுறது தெரியாது அப்படின்னு பண்ணுவோம். அந்த பயத்திலேயே வந்த ப்ராஃபிட்டும் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக தான் போவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சரியான மென்டர்ஸ் தேர்ந்தெடுங்க. அதாவது சரியான உங்களுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது நீங்கள் வெப் அட்டன் பண்ணலாம், அல்லாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கலாம், இல்லை நேரடியாக உங்களுக்கு யாராவது சொல்லித்தரலாம். யாரையாச்சும் ஒருத்தரை உங்களுக்கு செட் ஆனவங்களை நான் சொல்லித்தரேன்னா, உங்களுக்கு முழுசாக இவங்க சொல்லித்தந்தால் எனக்கு புரியுது அப்படின்றவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட முறையாக தேர்ந்தெடுத்து ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும், பேக் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களே. நீங்கள் என்கிட்ட தான் வந்து வெபினார் எடுத்துக்கணும் இல்லை, என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான், ஆஃப்லைன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான். இப்போது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்னேன், இப்போது இந்த ட்ரெண்ட் போட்டிருந்தேன், இந்த ட்ரெண்ட் கட் ஆச்சு அப்படின்னா ஸோ கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் ப்ரைஸு இந்த லெவல் வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகணும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தாச்சு. எப்படி இந்த 14 வருஷம் எனக்கு 14 வருஷம் பார்த்துச்சு, எனக்கு எல்லா அனுபவம் வந்துடுச்சு அப்படின்றது கிடையாது. இன்னமும் நான் லேர்னர்ஸ் தான். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுங்க. எத்தனை வருஷமானாலும் நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நம்ம கற்றுக்கிட்டு தான் இருப்போம். கற்றுக்கிட்ட விஷயத்தை என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அப்பப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. எப்போ எனக்கு கூட பேட்சில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, 2018 ஸ்டார்ட் பண்ணாங்களோ, ஸோ எல்லாருக்கும் அவங்க கூட இன்றைக்கி தேதி வரல எனக்கு என்னென்ன நான் நாலேஜ் கெயின் பண்ணோம் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதை குரூப் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிப்பேன், அந்த குரூப் ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு யார் உண்மையான ஒரு மென்டர்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணும். எனக்கு வந்து சத்தியமாக எனக்கு இங்கிலீஷில் அதிகமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முழுக்க தமிழ் விட்டால் வேறு எதுவும் தெரியாது. எனக்கு என்னுடைய லாங்குவேஜ் கம்ப்ளீட் தமிழ் தான். ஸோ தமிழ் மட்டும் தான் தெரியும். அதான் தான் சொல்லிட்டு முழுக்க கற்றுக்கணுன்ற ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து டைம் பாஸ், அதாவது சொல்லுவாங்க ஒரு சீக்கிரமாக ஒரு வாரத்தில் கற்றுக்கிற மாதிரி, சார் ஒரு 10 நாளில் கற்றுக்கிற மாதிரி, இல்லை ஒரு மாதத்தில் கற்றுக்கிற மாதிரி அப்படின்வாங்க. இது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது லாங் டைம் ஜேர்னி. இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கு நாள் எடுத்துக்கும், கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேபி கேட்கலாம், சார் இது நீங்கள் எப்படி சென்ட் பண்ணீங்க, உங்கள் டெலிகிராம் சேனல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது வந்து என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிற டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது ஓகே இது ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கில் சென்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த லைன் கட் ஆகிடுச்சு மேலே போனால் ப்ரைஸ் இது வரல மேலே போகலாம், இல்லை இந்த லைன் கட் ஆகிடுச்சுன்னா கீழே வரலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸோ ஃபால் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் வாங்க போது அந்த ரீடெஸ்ட்மெண்ட் எப்போ ஒரு குறிப்பிட்ட மேலே க்ளோசிங் கொடுக்குதோ அதுக்கப்புறம் இந்த லெவல் ஈஸியாக பண்ணிவிடும். ஏன்னா ப்ரீவியஸ் வந்து ரெசிஷன்ஸாக இருக்குது அப்படின்றத. இது வந்து ப்ராக்டிஸ், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இது ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். மேலே இது பார்த்தீங்கன்னா ரெசிஷன்ஸ் லைன் அவங்களுக்கு தன்னால் தெரிஞ்சிடும். அந்த ரெசிஷன்ஸ் எங்கே போய் டச் ஆகுது, அங்கே வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பண்ணுறதில்ல, என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸை எனக்கு நான் பண்ண வைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அமிச்சது. ஓகேங்களா? அவங்க என்னென்ன கவனிக்கிறாங்க, எங்கே ரெசிஷன்ஸ் கவனிக்கிறாங்க, எங்கே சப்போர்ட் கவனிக்கிறாங்க, எப்படி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும், எந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பயம் இல்லாத பண்ண சொல்ல என்னென்னா, தன்னால் வந்து இப்போ இவங்க வந்து மேபி புது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இவங்க இதே இந்த மாதிரி விஷயத்தையே ஒரு 100 டைம் பண்ணாங்க, 200 டைம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னால் பயம் போயிடும். ப்ரைஸ் இங்கேருந்து இது வரலாம் வரப்போகுதுன்ற விஷயம் ஈஸியாக தெரியும். அவங்களுக்கு வந்து பதட்டம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மட்டும்தான் அவங்களை காப்பாற்றுமே தவிர, நீங்கள் யாரோ ஒரு நாள் சொன்னாங்க 2 நாள் வந்து நேரடியாக சொல்லித்தராங்களா, ஸோ நேரடியாக சொல்லித்தான் எனக்கு புரியுது அப்படின்றாங்களே, நீங்கள் இது மாதிரி நினச்சிக்க இதுவே வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு உங்கள்கிட்ட என்ன 20,000 30,000 என்ன சார்ஜஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. 2 நாளில் 3 நாளில் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நான் என்னுடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா 45 days போகும். உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ்னால் என்ன, எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும், எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்குன்னா ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா சரியான வெபினார் மென்டர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூகுளில் சரி யூடியூப்லேயும் சரி நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவங்கக்கிட்டே கற்றுங்க. உண்மையாக நம்புங்க, அவங்களே நம்புங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து அவங்களே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயம் நீங்கள் கெயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் பயம் ஏன் வருது, ஃபியர் ஏன் வருது அப்படின்னா அனுபவம் இல்லை, நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, அது கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ஆள். எஸ் ஆமாம் நீங்கள் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். கை பிடிச்சிட்டு ஒரு ஆள், இப்போ குழந்தை வந்து எழுந்துக்க சொல்ல அப்படியே நடக்குதா, இல்லை முட்டி போடும், கீழே விழும், 2-3 டைம் விழும், திரும்ப தூக்கி விடுவாங்க, திரும்ப கீழே விழும், திரும்ப நடக்கும்.
ஸோ அதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர வரலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.